வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்டிருந்த கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 284 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பாம்பே திட்டம்னு சொல்கிறது 1940 சரி. சர்வோதயா திட்டம்னு சொல்கிறது 1950 இது ரெண்டு சரி. காந்திய திட்டம்னு சொல்கிறது 1944, மக்கள் திட்டம்னு சொல்கிறது 1945. அப்போ இது ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது 44, இது 45. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 சரி. அப்போ சி ஆன்சர். எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. 12th எக்கனாமிக்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா சார் விஸ்வேஸ்வர் ஐயா இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஆண்டு திட்டத்தை கொடுக்குறாரு. எப்போனா 1934. அப்போ ஃபஸ்ட்டு திட்டம்னா 1934. அதுக்கு அடுத்து 4 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. தேசிய திட்டமிடுதல் குழு என்று அமைக்கிறார். யாருன்னா ஜவஹர்லால் நேரு 1938. அடுத்து பாம்பே திட்டம் 1940. யாருன்னா பாம்பேயில் 8 முன்னணி தொழிலதிபர்கள் சேர்ந்து 1940 பாம்பே திட்டத்தை உருவாக்குறாங்க. அடுத்து எஸ்என் அகர்வால் 1944 கொடுத்த திட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காந்திய திட்டம். ஏன்னா இது வேளாண்மை அடிப்படையாக கொண்டதுனால அதை காந்திய திட்டம்னு சொல்கிறாங்க. எஸ்என் அகர்வால் கொடுத்தது. அடுத்து எம்என் ராய் 1945 மக்கள் திட்டம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து ஜெயபிரகாச நாராயணன் 1950 இதை தான் என்னென்னு பண்ணுறாங்கன்னா சர்வோதயா திட்டம்னு குறிப்பிட்றாங்க.